ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து நாம் வாசித்து தியானிப்போம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்களின் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அல்லேலூயா. நான் இரவும் பகலும் அழுவேன். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், இனி நீ அழுது கொண்டிராய். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் சொல்கிறாரு, நான் இரவும் பகல் என்ன செய்வேன்? அழுவேன். மனசில் பாரம், வாழ்க்கையில் நம்ம தாங்க முடியாத ஒரு வேதனையின் வழியாக கடந்து போகும்போது அப்போ நமக்குள் எழும்புகிற உணர்வுகளின் வெளிப்பாடு கண்ணீராக என்ன செய்யுது? வருது. அது தப்பு இல்லை. கண்ணீரை யாரும் அடக்கக்கூடாது. அழனும் தோணுச்சுன்னா நல்லா பெருமூச்சு விட்டு ஒரு தடவை நல்லா என்ன செஞ்சுருங்க? அழுதுருங்க. அதை உங்களுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்கன்னு சொல்கிறதுல நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் நீ அழுது கொண்டிராய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம அழக்கூடாதுல்ல. இவர் ஏன் அழுது கொண்டே இருப்பேன், இரவும் பகலும் அழுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம அழுவோம். ஏன் ஆண்டவர் அழுது கொண்டிராய் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் வருத்தப்படும் போது ஆண்டவர் சமூகத்தில் போய் இந்த தேவை சந்திக்கப்பட எனக்கு வேறு வழியே இல்லை ஆண்டவர், உங்களை விட்டால் நான் வேறு எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உடனடியாக அந்த தேவை சந்திக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதோடு அந்த அழுகை என்ன செஞ்சிருது? நின்று விடுகிறது. எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி மிகவும் அழுதார். ஏன்னா நீர் மரித்து போவீர் என்கிற அந்த வார்த்தை கிடைத்ததினால். அப்போ ஆண்டவரே சொல்லி நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாக நடந்தேனே அப்படின்னு அழுதப்போ ஆண்டவர் அவனுக்கு ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் அழலை. அன்னாள் தேவாலயத்தில் போய் மிகவும் அழுதாள், ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி. எனக்கு இப்படிப்பட்ட நிந்தையான வாழ்க்கை இருக்குதே, இது மாறாதா அப்படின்னு அழுதப்போ ஆண்டவர் சாமுவேலை கொடுத்து அந்த அழுகைக்கு ஒரு முடிவை தந்தார். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்களிலே நாம் வடிக்கிற கண்ணீர் கர்த்தருடைய துருத்தியில் வைக்கப்படுகிறது. அதை கணக்கில் வைத்து ஆண்டவர் பலன் தருகிறார், பதில் அளிக்கிறார். உங்களுக்கு அழணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மனுஷன் முன்னாடி போய் அழுகிறதெல்லாம் நிறுத்திட்டு நேராக தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யணும்? அழுது ஜெபிக்கணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நம்ம அழுது ஜெபிப்போம். அழுகையின் சத்தத்தை கேட்பார், நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார், நம்ம பதிலை பெற்றுக்கொள்வோம், மறுபடியும் மகிழ்ச்சியாகும். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் சொல்கிறான், நான் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வேன்? அழுதுகிட்டே இருப்பேன், இரவும் பகலும் அழுவேன். ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால், என் கண்ணிலேருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஊற்று எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு இவர் இந்த இடத்துல பாரத்தோடு என்ன செய்கிறார்? அப்போ நாம் அழுதுகிட்டே இருக்க வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளை இரவும் பகலும் அழுது ஜெபிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 காரியத்திற்காக அவங்க என்ன செய்யணும்? அழுது ஜெபிக்கணும். மற்றவைகளுக்காக எப்போவாது தான் நீங்கள் ஜெபிப்பீங்க. ஆனால் இவைகளுக்காக அல்லும் பகலும் நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. முதலாவது, ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் அழுது ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை நினைத்து அழுது ஜெபிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா இந்த பூமியில் ஊழியம் செஞ்ச நாட்களில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் 36ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகின்று. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இந்த முழு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியினுடைய கண்கள் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக, தொய்ந்து போனவர்களாக, மேய்ப்பன் இல்லாதவர்களாக இருந்ததை நினைச்சு அவர் என்ன செஞ்சாராம்? மனதுரு. அப்போ இயேசுவே மனதுருகினார்னா நாம் எவ்வளவு அதிகமாக மனதுருக்கத்தோடு கண்ணீர் விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஆட்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ மேய்ப்பன் இல்லாதவர்கள்லாம் என்ன அர்த்தம்? வழி தெரியாதவர்கள், வழிகாட்ட ஆள் இல்லை, எது சரி எது தப்புன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லை,
பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி எதுன்னு அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பாவ மன்னிப்பை எப்படி பெறுவது சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லை. இயேசுன்னா யார் அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. சபைன்னா ஏன் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஏன் சர்ச்சுக்கு போகிறாங்க? கிறிஸ்தவர்கள் ஏன் கையில் வேதாகமத்தை வைத்திருக்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள்லாம் ஏன் ஜெபம் பண்ணுறாங்க? எதற்காக இவர்கள் இப்படி அடிக்கடி கூடுகிறார்கள் தேவாலயங்களில்? இதெல்லாம் ஜனங்களுக்கு இன்னைக்கு ஒன்றுமே புரியலை. காரணம் அவர்களுக்கு யார் இல்லை, மேய்ப்பன் இல்லை, ஒரு தலைவன் இல்லை, அவங்கள வழி நடத்துவதற்கு ஒரு ஆள் இல்லை. ஆமேன். குருடனே வழிகாட்டினா 2 பேர் எங்கே போய் விழுவாங்க? குழியில் போய் விழுவாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்போ அறியாமையில் இருக்கிறவங்களே அறியாமையில் இருக்கிற இன்னொருத்தருக்கு வழிகாட்டினா அவங்க எப்படி மெய்ப்பொருளை மெய் தெய்வத்தை அவங்களுக்கு காண்பிக்க முடியும்? அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கு அப்புறம் என்ன புண்ணியம் பண்ணாலும், என்ன புனித பிரயாணம் பண்ணாலும், எவ்வளோ தான தர்மம் பண்ணாலும், எவ்வளவு சன்மார்க்கமாக வாழ்ந்தாலும், அதற்கான நீதி போதனைகளெல்லாம் போதிச்சாலும் ஒரு மனுஷனால் எங்கே வர முடியாது. அப்போ இப்படிப்பட்டவங்க நம்மை சுற்றி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அழுது ஜெபிக்கணும். சில பேர் ஞானத்தை பெற்றுக்கொள்ள, வாழ்க்கையில் அமைதியை பெற்றுக்கொள்ள சில வாழும் கலைகள் என்று சொல்லப்படுகிற நிறைய காரியங்களுக்கு நேரங்கள் என்ன செய்கிறாங்க, செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு அமைதி வந்துடாதா, இறைவனை அடைய முடியாதா, அறிய முடியாதா, இதுக்கெல்லாம் பெரும் முயற்சிகள் என்ன செய்யப்படுகிறது, எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இவங்க அப்படிலாம் எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? பலன் இருக்காது. அப்போ அப்படி பலன் இல்லாமல் அவர்கள் படும் பிரயாசம் கடைசியில் அவர்களுக்கு ஒரு மன சோர்வை தான் நிச்சயம் உண்டாக்கும். இவ்வளோ தூரம் போனேனே, இவ்வளோ செலவு பண்ணி போனேனே, ஆனால் என் மனசில் ஒரு நிம்மதி இல்லையே, இன்னும் ஒரு வெறுமை தானே இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையில் விரக்தியில் தான் இன்னைக்கு நம்மை சுற்றிலும் ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகளை இதை எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நிரந்தர தீர்வு இயேசுட்டல்ல இருக்கு, நித்திய வழி இயேசுட்டல்ல இருக்கு. பரலோகத்துக்கு போகணுன்னா இயேசுதானே அதற்கு வழி. அப்போ இதை தெரியாத ஜனங்களை பார்க்கும்போது நம்முடைய கண்கள் குளமாகணும், நம்முடைய கண்களில் கண்ணீர் வரணும். அதற்காக நம்ம கண்ணீர் விட்டு நம்ம தினமும் ஜெபம் பண்ணணும், ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. தொய்ந்து போனவர்கள் இருக்கு, துன்பப்பட்டவர்கள், வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் கண்களை நீங்கள் கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்கள். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க, சரீரத்தில் வியாதிகளோடு இருக்கிறாங்க, மரணத்தோடு போராடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரிவினையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, திருமணமாகாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிலாம் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல், நிச்சயம் இல்லாமல் நிறைய பேர் நம்மை சுற்றி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர்களெல்லாம் நம்ம பார்த்து என்ன செய்கிறோம்? இவங்களுக்கு குழந்தை இல்லை, இவங்களுக்கு வேலை இல்லை, இவங்க கஷ்டப்படுறாங்க, இப்படி சொல்லிட்டு நம்ம போகிற ஒரு நபரை என்ன செய்யக்கூடாது. அவைகள் அனைத்தையும் தேவ சமூகத்தில் பாரமாக கொண்டு வந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட நபருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஒருவேளை அவர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியுமானால் அந்த பெயர்களை சொல்லி ஜெபியுங்கள். ஜார்ஜ் முல்லர் எழுதி ஜெபித்தது போல ரட்சிக்கப்படாத நபர்களுடைய பெயர்களெல்லாம் எழுதி ஜெபியுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒய்கோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்லாம் கொடுத்து ஒரு 10 பேர் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வருஷத்தில் ஜெபியுங்கள். அவர்களை எப்படியாவது தேவாலயத்துக்கு அழைத்து வர, அதற்காக நியமிக்கப்பட்ட நாட்களில் அவர்களை போய் என்ன செய்யுங்க, சந்தித்து அழைத்து கொண்டு வாருங்கள். இப்படி எத்தனையோ திட்டங்கள். எதற்கு? ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட உங்களுடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும், உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. நமக்கு கண்ணீர் எப்படி வருது? நமக்கு ஒரு பிரச்சனைன்னா என்ன வருது? கண்ணீர் வருது. நம்முடைய தேவை பெருசாக இருந்தால் கண்ணீர் வருது, நமக்கு ஒரு கஷ்டம்னா கண்ணீர் வருது. ஆனால் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிப்பது ஒரு கிருபை. அந்த கிருபையை கர்த்தர்ட்ட இன்னைக்கு நீங்கள் கேட்கணும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவுக்காக நான் சும்மா என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. இந்த எரேமியாவை போல இரவும் பகலும் நான் அழுது ஜெபம் பண்ண ஆண்டவரே, நீங்கள் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம். திறப்புல நிற்க சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடின ஒருத்தனை நான் காணுன்றார் ஆண்டவர். ஆத்துமாக்களுக்காக இன்னைக்கு ஜெபிப்பதற்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறாரு? உங்களை என்னை தான் எதிர்பார்க்கிறார். ஜனங்கள்லாம் சிதறி இருக்கிறாங்களாம்.
எங்கே போகிறதுனே தெரியல, எது வழின்னு தெரியல, யார் அடைக்கலன்னு தெரியல. நம்ம குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் எத்தனை பேர் இருக்காங்க யோசிச்சு பாரு. நம்ம சொந்த குடும்பத்தில் இன்னும் மனம் திரும்பாமல் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இவர்களுக்காகலாம் நீங்கள் என்னைக்கு கண்ணீர் விட்டு ஜெபிக்க போகிறீர்கள்? இவங்களுக்கெல்லாம் என்னைக்காவது நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? யோசிச்சு பாரு. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் பிசாசு தனக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குன்னு சொல்லி ஜனங்களெல்லாம் வாரிட்டு போகிற ஒரு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டால் 5 பேர் 7 பேர் இப்படி மொத்தமாக மரித்து போகிறார்கள். ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி செத்து போனவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்தால் 42 பேர் 50 பேர்னு ஒரு லிஸ்ட் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டாங்கன்னா 300 பேர் 400 பேர் அந்த மாதிரி கூட்டமாக இன்னைக்கு ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, மரித்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை செய்த அந்த செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். கணவன் மனைவி மகன் 3 பேர் ஒரே வீட்டில் தற்கொலை செய்து மரித்து போனார்கள் கேள்விப்படுறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் நாம இயேசு அறியாமல் வாழ்ந்திருந்து நம்ம எப்படியோ தெய்வத்தை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர் யாராவது ஒருத்தர் சூசைட் பண்ணாங்கன்னா நம்மளால் பொறுத்து கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இதெல்லாம் நம்ம எங்கே லேக் ஆகிருக்கிறோம், நம்ம எங்கே குறைவாயிருக்கிறோம்? இவர்களுக்காக நம்ம உத்தரவாதம் பண்ணி என்ன நினைச்சில ஜெபம் பண்ணல. அவர்களுடைய அழிவு அவர்களுக்கு முன்பாக நியமிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு அது தெரியல, ஏன்னா அவர்கள் அறியாமையில் இருந்தார்கள். ஆனால் நாம தான் எப்படி இருக்கணும், விழிப்பாக இருந்து அவர்களுடைய ஆத்மா காக்கப்படுவதற்கு கண்ணீர் சிந்தி இருக்கணும். அல்லேலூயா. என்னைய கர்த்தரை அளவிடாமல் இருக்கணும்னா நான் மற்றவர்களுடைய ஆத்மா நஷ்டப்படக்கூடாதுன்னு அழுது ஜெபிக்கிறவனா இருக்கணும். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க, உங்களை ஆண்டவர் தேவையில்லாமல் அளவிட மாட்டார். உங்கள் கண்கள் மற்றவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கும் கண்களாக இருக்குமானால் உங்கள் கண்கள் காரணம் இல்லாமல் கலங்க கர்த்தர் விடவே மாட்டார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். இப்போ இந்த எரேமியா கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் ஜெபம் பண்ணணுங்கிறார். ஏன்னா இவங்களாம் ஆண்டவர் அறிந்தவர்கள், தேவனை தெரிந்தவர்கள், கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றவர்கள், வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரங்க, உடன்படிக்கையில் பங்குள்ளவங்க, கானானில் குடியிருக்கிறவங்க. ஆனால் இப்போ விலகி போயிருக்கிறாங்க, இப்போ ஆண்டவரை மறந்து போயிருக்கிறாங்க, இப்போ தேவனை தேடாதவங்களா இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் மேல் தேவ கோபம் அப்படி என்ன செய்யுது, ஆயத்தமாக இருக்கு, தண்டனைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இதை அறிந்த எரேமியாவால் அமைதி என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் இரவும் பகலும் அழுவன்றான். அப்போ பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நம்ம மத்தியில் நம்ம குடும்பத்தில் ஆமென் இன்னைக்கு இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உண்மையிலே பரிசுத்தமாக இருக்கிறாங்களா? உண்மையிலே தேவனை தேடுறவங்களா இருக்கிறாங்களா? உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? உண்மையிலே கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆர்வம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா எல்லாம் இப்போ ஃபார்மாலிட்டியாக இருக்குது, சடங்காச்சாரமாக இருக்குது, பாரம்பரியமாக மாறிட்டு இருக்கு. மற்றவர்களை குறை பேசி கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அதே நடைமுறையாக என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, வேதத்தை வாசின்னு நம்முடைய பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஓயாமல் சொல்ல வேண்டியது இருக்குது. முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணு அப்படிங்கிறதுக்கு நம்ம முழிக்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம என்னங்க செய்யறது? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்தால் போதுமா? பைபிளை தூக்கிட்டு மற்ற நாட்கள்லாம் வேதத்தை நம்ம கையில் சுமக்க வேண்டாமா? ஜெபம் பண்ண முழங்கால் படியிட வேண்டாமா? பரிசுத்தமாக வாழ வேண்டாமா? ஆண்டவருடைய அந்த சித்தத்தை செய்ய வேண்டாமா? அவர் நமக்கு நியமித்த பாதையில் நம்ம நடக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாதவங்க ஏராளமானோர் என்ன செய்கிறாங்க, தேவ ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்போ தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி நிறைய பேர் விழுந்து போகிறத நம்ம பார்க்குறோம், வழி விலகி போகிறத பார்க்குறோம், சாட்சியை கெடுத்து கொள்ளுகிறத பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஆட்களுக்காக என்ன செய்யணும்? கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கூட இப்படி ஆலயத்தில் வந்து ஆராதனையில் பங்கெடுத்த சில நபர்கள் ஆலயத்துக்கு வரல, இன்னைக்கு எங்கே உட்கார்ந்துருக்காங்க? அவங்க ஒருவேளை வீட்டில் டிவிக்கு முன்னாடி என்ன செய்யலாம், உட்கார்ந்துருக்கலாம், அல்லது சும்மா தன்னுடைய நேரத்தை என்ன செய்யலாம், செலவு பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது எங்கேயாவது ஒரு முக்கியமான இடம் சொல்லி ஒரு ஆளை பார்க்க போகிறேன்னு நினைச்சிருக்கலாம், போயிருக்கலாம். இன்றைக்கி தான் எனக்கு ஒரு நாள் லீவு அப்படின்னு எல்லாத்தையும் நான் இழுத்து போட்டு க்ளீன் பண்ணுறேன், வாஷ் பண்ணுறேன்னு உட்கார்ந்து என்ன செஞ்சுருக்கலாம், அந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களெல்லாம் மறுபடி ஆண்டவர் தம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வரணும்னா அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அழுது கண்ணீர் விட்டு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு தேவ பிள்ளை எதுக்கு ஜெபிக்கணும் அழுது அப்படின்னா, ஏசப்பா அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37-38 சொல்கிறார் பாருங்க. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ
கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆட்கள் அனுப்பப்படும்படி அழுது ஜெபம் பண்ணணும். ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட அழுது ஜெபிக்கிற நாம ரெண்டாவது எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஊழியம் செய்ய ஆட்கள் தேவை, ஜனங்களை சந்திக்க ஆட்கள் தேவை, சுவிசேஷம் சொல்ல ஆட்கள் தேவை, இயேசுவை அறியாத மக்களுக்கு இந்த இயேசுவை சுமந்து செல்ல ஆட்கள் தேவை. இன்னும் ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேள்விப்படாதவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் இன்னும் ஒரு சபை கூட இல்லாத இடங்களெல்லாம் இன்னும் என்ன செய்யுது இருக்கத்தான் செய்கிறது. அப்போ இந்த இடங்கள்லாம் போய் ஊழியம் செய்யறதுக்கு ஆட்கள் தேவை, ஊழியக்காரர்கள் தேவை, மிஷனரிகள் தேவை. அப்போ அதற்காக நம்ம என்ன செய்யணும்? சும்மா ஜெபம் பண்ணக்கூடாது, அழுது ஜெபம் பண்ணணும். 18வது 19வது நூற்றாண்டுலலாம் மேலை நாடுகளில் இருந்து இந்தியாவினுடைய நிலைமையை கேள்விப்பட்டு தங்களை மிஷனரிகளாக அர்ப்பணித்து 8 மாதம் 7 மாதம் 6 மாதம் கடுமையான கடற்பிரயாணங்களை மேற்கொண்டு தங்களுடைய வசதியான வாய்ப்புகளை வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணி இங்கே ஒரு வசதி இல்லாத இடத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக எத்தனையோ மிஷனரிகள் ஆமென் இங்கே வந்தாங்க. அப்படின்னா அதற்கு பின்பாக கண்ணீர் இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நம்மை சுற்றிலும் ஏராளமான கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தேவாலயங்கள், நல்ல சாலை வசதிகள், நல்ல கரண்ட் வசதி, நாகரிக வளர்ச்சி இது எல்லாம் உண்டாயிருக்குன்னா அன்னைக்கு யாரோ ஒருத்தர் கண்ணீர் விட்டு இந்தியாவின் நிலைமை மாற வேண்டும் என்று ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு தான் கர்த்தர் மிஷனரிகளை அனுப்பினார், ஊழியர்களை எழுப்பினார். அதனால தான் இன்னைக்கு தேசம் மறுரூபம் அடைகிறது, மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது, சபைகள் உருவாகி கொண்டிருக்கிறது, ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாரா டக்கர் அப்படிங்கிற ஒரு சகோதரர் இந்தியாவில் குறிப்பாக திருநெல்வேலி பகுதியில் ஊழியம் செய்ய வந்து இங்கே இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்து பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது, அடிமைகளைப் போல நடத்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு துயரத்தை ஒரு பாரமாக கண்ணீரோடு தன்னுடைய சொந்த நாட்டில் பகிர்ந்து கொண்டு அந்த அரைக்கூவல் தான் சாரா டக்கர் உள்ளத்தில் கிரியை செய்தது. அந்த அம்மா ஒரு தடவை கூட இந்தியாவுக்கு என்ன செய்யலை, வரலை. ஆனால் இந்த இடத்துல கல்வி நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட இங்கே ஒரு மனுஷனுடைய கண்ணீர். ஆமென் அல்லேலூயா. ஜான் ஸ்கடர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் மருத்துவ மிஷனரியா இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்த நாட்களில் இங்கே ஒரு வசதி கிடையாது. இங்கே இருக்கிற தேவைகள் சந்திக்கப்பட எவ்வளவு மருத்துவ மிஷனரிகள் வந்தாலும் போதாது. அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்த அத்தனை பிள்ளைகளையும் மிஷனரியா ஒப்பு கொடுத்துட்டார். அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் ஊழியத்தில். அப்போ அன்னைக்கு அப்படிலாம் ஊழியர்கள் வந்து மிஷனரிகள் வந்து நம்முடைய தேசத்தில் இந்த வெளிச்சத்தை ஏற்றி இருக்கிறாங்க. அப்படின்னா ஆத்து மக்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்த ஜெபம், ஆட்கள் அனுப்பப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்த ஜெபம், அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் இங்கே வந்துட்டு போகிறவங்க அங்கே போய் அரை கூவல் விடுக்க அங்கேருந்து ஜனங்களை கர்த்தர் என்ன செஞ்சுட்டே இருந்தார், எழுப்பிட்டே இருந்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போ இந்த நாட்களில் மேலை நாடுகள் இருந்தெல்லாம் மிஷினரிகள் என்ன செய்கிறதில்ல, வர்றதில்லை. நம்ம மத்தியில் இருந்து தான் மிஷினரிகள் இப்போ வட இந்தியாவுக்கு என்ன செய்யணும், போகணும். ஆமென் அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், முழு நேர ஊழியத்துக்கு நம்ம மத்தியில் எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம்? மிஷினரியாக போகிறதுக்கு நம்ம மத்தியில் எத்தனை பேர் ஆயத்தமாக இருந்திருக்காங்க? இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்களே, உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான்லாம் 25 வருஷமாக விசுவாசியாக இருக்கேன், 35 வருஷமாக இருக்கேன், 45 வருஷமாக இருக்கேன், 15 வருஷமாக இருக்கேன், 5 வருஷமாக இருக்கேன்னு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அமர்ந்து ஆராதித்த காங்கிரிகேஷனில் இருந்து உண்மையாக தேவனுடைய அழைப்பை ஏற்று நான் ஆண்டோடைய ஊழியத்திற்கென்று என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் மிஷினரியாக வட இந்தியாவில் போய் ஊழியம் செய்யறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி எழும்பினவர்களின் எண்ணிக்கை எத்தனை? விரல் விட்டு என்ன செஞ்சிடலாம், எண்ணிடலாம். அல்லேலூயா. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்னும் ஜெபம் போதாது. 143 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் இயேசுவை அறியாதவங்களாக தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய நம்பிக்கை கொள்கைகள்லாம் வேற மாதிரி தான் என்ன செய்யுது இருக்கிறது. அப்போ அவர்களுக்கு மத்தியில் ஒரு நபர் எழும்பி போகாத பட்சத்தில் ஒருவன் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் போய் சொல்லணும்னா
அந்த சொல்றதுக்கு ஒரு ஆளை கர்த்தர் என்ன செய்யணும்? எழுப்பணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க பாரத்தோட அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவங்க தான் ஆட்களை அனுப்புங்கன்னு ஜெபம் பண்ண முடியும். அப்போ ஆண்டவர் தமது அறுப்புக்கு, ஏன்னா அறுவடை ரெடியா இருக்கு, தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு நீங்க என்ன செய்யணும்? அப்போ டெய்லி ஆண்டவரே எங்கள் நடுவில் இருந்து ஊழியர்களை எழுப்பும் ஆண்டவரே, மிஷினரிகளை எழுப்பும் ஆண்டவரே. அன்னைக்கு தியாகத்தோடு வந்து ஊழியம் செஞ்ச அந்த ஊழியர்கள்னால தானே இன்றைக்கி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். எங்கள் கையில் இன்றைக்கி தமிழ் பைபிள்லாம் இருக்குது. அப்படின்னா ஜெர்மன்லேருந்து ஒரு மனுஷன் இந்தியாவுக்கு வந்து வெறும் 37 ஆண்டுகளுக்குள் ஆமென் தன்னுடைய உயிரை கொடுத்துட்டு போனாலும் அதற்கு முன்பு எங்கள் கையில் தமிழ் பைபிளை கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்படிப்பட்ட தியாகம்லாம் அன்னைக்கு கண்ணீரின் ஜெபத்தினால தானே வந்தது. அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியம் இல்லையே. இன்னைக்கு அது நடக்கு, இது நடக்கு, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இதைத்தானே சொல்லிட்டு இருக்கோம், இதைத்தானே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த நிலைமை மாறணும்னா ஆண்டவர் தமது பணிக்கென்று அறுவடையாளர்கள் என்ன செய்யணும்? எழுப்பணும். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது, நம்ம எதுக்கு அழுது ஜெபம் பண்ணணும் அப்படின்னா ஆலயம் சுத்திகரிக்கப்பட ஜெபிக்கணும். வரலாறு ஃபுல்லாக பாருங்களேன். முதல்ல ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார். அந்த ஆசரிப்பு கூடாரம் மோசே இருக்கிற காலம் வரைக்கும் அழகாக அனுப்பிச்சிஞ்சுது, போயிட்டே இருந்தது. யோசுவாவின் காலத்தில் சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நியாயாதிபதிகள் அப்படின்னு வந்தாங்க பார்த்தீங்களா, அதில் அப்படியே அதனுடைய தரம் என்ன செஞ்சுட்டு அப்படியே குறைஞ்சிட்டு. சவுல்ங்கிற ஒரு ராஜா முதல் ராஜாவாக நியமிக்கப்பட்டான். அவன் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. தாவீது சொல்கிறான், சவுலின் நாட்களிலே நாம் அதை தேடாமல் போனோம் அப்படின்றான். அப்போ யாருக்குமே அந்த தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்த ஒரு எண்ணமே இல்லை. என்ன காரணம்னு பார்த்தா, ஏலி அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஆசாரியா நான் இருந்த காலத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மகிமையை என்ன செஞ்சிட்டு அற்று போயிட்டு, தெய்வ பயமே இல்லை. அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளேயே பாவம், அருவருப்பு. ஜனங்கள் எல்லாருமே ஒரு விதமான மன மடிவா என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. அதனால் அப்படியே படிப்படியாக இந்த தேவாலயம் சம்பந்தப்பட்ட காரியத்தை பார்த்துட்டே வந்தீங்கன்னா, இஸ்ரவேலில் ராஜாக்கள் எழும்பின பிறகு துன்மார்க்கமாக வாழ்ந்த ராஜா முதல் செஞ்ச வேலை ஆலயத்தை பூட்டிடுவோம், அல்லது ஆலயத்தில் கொண்டு போய் விக்கிரகங்கள் என்ன செஞ்சிடும், வச்சிரும். ஆலயத்தை எப்படி அசுத்தப்படுத்த முடியுமோ அப்படி அசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. இப்படியே நீங்கள் பைபிள் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் மக்கள் ரொம்ப கஞ்சடையாகவே என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்காங்க. சரி, ஒரு ஆலயத்தை இடித்து தரமண்டமாக்கியாச்சு. ஏன்னா சாலமோன் தாவீது வாஞ்சித்து அந்த வாஞ்சியை அவன் நிறைவேற்றினான், பிரம்மாண்டமான ஆலயம். ஆனால் அவன் கல்யாணம் பண்ண ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு சிலையை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டான். உங்கள் நாட்டுக்கு போயெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், நீ ஆராதனை செய்ய வேண்டாம் உன் கடவுளுக்கு. நான் கட்டின ஆலயத்திலே நிறைய மண்டபம்லாம் என்ன செய்யுது இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதனால் இங்கே உன் தேவியை கொண்டு வந்து என்ன செஞ்சிடும், வச்சிருன்னு இப்படி ஆலயத்தை அசுத்தப்படுத்திட்டான். கடைசியில் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ஈராதபடி இடிச்சு என்ன செய்யப்பட்டு விட்டது, தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. இப்போ செருபாபேல் ஒரு ஆலயத்தை கட்டுறார். அல்லேலூயா. மல்கியாவில் பாருங்கள், இந்த ஆலயம் கட்டப்பட்டாலும் இந்த ஆசாரியர்கள், இந்த பலி முறைகள், இந்த ஆராதனை முறைகள் இதிலெல்லாம் அவங்க வந்து ஒழுங்காக இல்லை. நசல் கொண்டது, ஊனமுற்றது, பணத்தை வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது, இப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் கேட்குறார், நான் பிதாவானால் கனம் எங்கே, நான் எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கப்பா. என்னப்பா ஆசாரியர்கள் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு இல்லை. மக்களும் ஒழுங்காக வந்து ஆராதிச்சு அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் அவங்களெல்லாம் பார்க்குற, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் அப்படின்றார். ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கண்டிக்கிறார், நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன வஞ்சித்தீர்கள். ஆசாரியனுடைய உதட்டில் அறிவை தேடுவாங்க, அவனுடைய வாயில் வேதம் இருக்கணும். ஆனால் ஒருத்தன் வாயில் என்ன இல்லை, வேதம் இல்லை, வசனம் இல்லை. ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஆசாரியர்கள் இல்லை. இப்போ இயேசு வந்தார் பாருங்க, சாட்டை எடுத்து அடித்து விரட்டுறார். அல்லேலூயா. என் பிதாவின் வீட்டை நீங்கள் எப்படி மாத்துறீங்க, கல்லர் குகையா, கிளம்புங்க. காசுக்காரர்களுடைய பலகையெல்லாம் என்ன செய்கிறார், கவிழ்க்கிறார். அந்த நகரத்தை பார்த்து அழுகிறார் ஆண்டவர். ஏன்னா இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி என்ன செய்ய போகுது, இடிய போகுது. சீசர்கள் அந்த தேவாலயத்தை குறித்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, ஒன்றும் இல்லாமல் போகுதுப்பா அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுறார். அந்த நகரத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விடுறாரு. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானதை நீ சிந்தித்தால் நலமாயிருக்குமே. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் ஆலயம்னு வரும்போது அதில் கஞ்சாடே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆம்பேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆலயம் ஆராதனை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பயபக்தியாக செய்யணும் இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு அப்படின்னு இருக்கா, பயபக்தியோடுன்னு இருக்கா, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், இப்படிலாம் பைபிளை வாசிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்கள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படிலாம் ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. இன்றைக்கெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம மீடியாவில் பார்க்குறோம். ஆலயத்தில் பலிபீடத்தில் தவறான போதனைகள் என்ன செய்யப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. அந்த பலிபீடத்திற்குரிய மதிப்பு மரியாதையெல்லாம் இப்போ இல்லை. அல்லேலூயா. பலிபீடம் நல்ல அலங்காரமாக இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதை அலங்கோலமாக்கிடக்கூடாது. அந்த பலிபீடத்தில் இஷ்டத்துக்கு எல்லாரும் ஏறி என்ன செஞ்சிடக்கூடாது, அதை அவமானப்படுத்திடக்கூடாது. சாட்சி இல்லாதவங்களாம் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க, பலிபீடத்தில் ஏறி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் என்ன இல்லை, ஒழுக்கம் இல்லை, வாழ்க்கையில் குடும்பத்தில் சாட்சி இல்லை. ஆனால் வல்லமையான செய்தி வர்ற சத்தம்லாம் எப்படி வருது? ஆமாம், ஏன் அந்த பலிபீடத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை என்ன செய்யலை, கொடுக்கல. சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியமும் இல்லை. அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், ஆலயம்னா நம்ம தான். நாம் எப்படி இருக்கணும், ஆண்டவர் வாசம் பண்ணுற அளவுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்கும். ஆண்டவர் விரும்பி நம்மிடத்தில் என்ன செய்யணும், அப்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம்லாம் எப்படி இருக்கணும், பிரியமாக இருக்கும். வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. தேவனே என்னை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்ன செய்யுங்க, என்னை நடத்துங்க. பரிசுத்த ஆவியை மட்டும் என்னை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்கள் சமூகத்தை விட்டு என்னை என்ன செஞ்சிடக்கூடாது, தள்ளிடக்கூடாது. இதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் ஆலயத்தை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார், அதில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இதை நான் விரும்பினபடியால் இதில் நான் என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன். அப்போ நீங்கள் தான் அந்த ஆலயம். அப்போ ஆலயம் சுத்தமாக இல்லைன்னா நீங்கள் அழுது ஜெபம் பண்ணணும். உங்களால் சில காரியத்திலேருந்து வெளியில் வர முடியல, விட முடியலை, மறுபடி அதே தவறு என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து அதை அறிக்கிட்டு மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இது மறுபடி தலை தூக்கக்கூடாது ஆண்டவரே, மறுபடி இந்த காரியம் என் வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாது ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், அழுது ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பொதுவாக இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற என்ன பழக்கம் தெரியுமா, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பாருவா, எந்த பாவத்தை மன்னிக்கணும், ஒன்றா ரெண்டா, அங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டை என்ன செய்யுது. அதனால் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது பொதுவாக என்ன செய்யக்கூடாது, என் பாவத்தை மன்னி அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே இந்த தவற மன்னி, இந்த குறிப்பிட்ட பாவத்தை இப்படி நீங்கள் சொல்லி ஆண்டவர்கிட்ட மனஸ்தாபப்பட்டு அதை அறிக்கிட்டு அதை விட்டால் தான் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை, குற்ற மனசாட்சியிலேருந்து விடுதலை, பாவ மன்னிப்பின் நிச்சயம், ரட்சிப்பின் சந்தோஷத்தெல்லாம் உண்டாக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த ஆலயம் சுத்திகரிக்கப்படுவதற்காக நான் என்ன செய்யணும், தினமும் ஜெபம் பண்ணணும், கவனமாக இருக்கணும். அல்லது இந்த ஆலயம் என்ன செஞ்சிடக்கூடாது, அசுத்தமாயிடக்கூடாது, இந்த ஆலயம் கரைப்பற்றக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், அவரை வெளியே அனுப்பிட்டோம்னா ஒன்று இருள் இருக்கும் அல்லது வெளிச்சம் இருக்கும், ஒன்று இயேசு இருப்பார் அல்லது சாத்தான் இருப்பான். ஒரு பகுதியில் இயேசுவும் ஒரு பகுதியில் சாத்தான் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆலயத்தில் ஒன்று இருந்தால் கர்த்தருடைய மகிமை, அப்படி இல்லைன்னா இக்கபோத் தான். தேவனுடைய மகிமை அற்று போயிட்டு தான். அதுக்கு மாற்றுக்கு வேறு ஏற்பாடே கிடையாது. அதனால் சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். அப்போ ஆலயம் சுத்திகரிக்கப்படுறதுக்கு அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை அதுக்கு டைம் எடுக்கணும். பரிச்சேயருடைய நீதியிலும் நம்முடைய நீதி எப்படி இருக்கணும். அப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்திட்டு வாரீங்க, ஜெபத்தில் நான் வளர்ந்துருக்கிறேன்னா, வேத வசன வாழ்க்கையில் நான் வளர்ந்துருக்கிறேன்னா, ஆவிக்குரிய முதிர்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறதா, நல்ல சுபாவங்கள் எனக்கு இருக்கா, ஆவியின் கனி எனக்குள்ளே இருக்கா, ஆண்டவரே நான் உங்களை வெளிப்படுத்துகிறேன்னா, இப்படிலாம் கொஞ்சம் உட்கார்ந்து நேரம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரை ஸ்கேன் பண்ண விட்டு நீங்கள் என்ன செய்யணும், உங்களை ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிக்கணும். அப்போ தான் அல்லேலூயா ஒரு சுத்திகரிப்பு. அல்லேலூயா. இந்த 3 காரியத்துக்கு தான் நாம் அழுது என்ன செய்யணும், ஜெபம். ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிப்போம், ஆட்கள் அனுப்பப்பட அழுது ஜெபிப்போம், ஆலயம் சுத்திகரிக்கப்பட அழுது ஜெபிப்போம். இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஜனத்துக்கு எதிரே
வெண்கல அலங்கமாக மாற்றிடுவார். நீங்கள் கூப்பிட்டா உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். உங்களை எல்லாருக்கும் முன்பாக அடையாளமாக வச்சிருவார். இப்படி ஜெபிப்பவர்கள் ஆண்டவருக்கு தேவை. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? கண்களை மூடி ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அழுது ஜெபிப்ப ஆண்டவர், இரவும் பகலும் அழுது ஜெபிப்ப ஆண்டவர். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக அழுது நான் ஜோமன். இன்னும் ஊழியர்கள் எழும்ப, மிஷினரிகள் எழும்ப நான் அழுது ஜெபிப்ப ஆண்டவர். ஆலயம் சுத்திகரிக்கப்பட நான் அழுது ஜெபிப்ப ஆண்டவர். என் அதற்கென்று அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கென்று என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்ற எரேமியாவை போல எங்க கண்கள் கண்ணீர் நிறைந்த கண்களாய் மாற்றும். அப்படி அழுது ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். உண்மையா ஜோமன், எப்பொழுது ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கணுமே. என் சரீரம் நீங்க வாசம் பண்ணுகிற ஆலயம். ஆகவே இது ஆண்டவரே உலக வேஷம் தரித்ததா இருக்கக்கூடாது, சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கணுமே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். அழுது ஜெபிக்கும் கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.